உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப தவறாக போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை. மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர். மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார். அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம். அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆறத் தழுவுகிற, அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். நீடு இணையற்ற அவருடைய பேச்சிலே கடல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, அதெல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2 கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம் இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறார். இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்துச் சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறாக போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல
காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவருடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, நம்ம தவறாக போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து விளிம்பு நிலை மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர், முழங்கியவர். அலைவோசை படமாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து அவர் நடித்த பல படங்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பேசியது. சாதிய கட்டமைப்புக்கு எதிரான போர் குரலாக அவருடைய குரல் ஒலித்தது. இடதுசாரி அரசியல் பேசும் திரைப்படமாக நடிகர் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் வெளிவந்தன. திரைப்படத்தில் அவர் பேசிய வசனங்கள் அவருடைய அசாத்தியமான துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர் திரையுலகில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொண்டார், தனி முத்திரையை பதித்தார், சாதனைகள் படைத்தார். அதே அடிப்படையில் அரசியல் களத்திலும் அவர் அடியெடுத்து வைத்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலைக்கு உயர்ந்தார். தனிப்பட்ட முறையிலே 8% வாக்குகளை பெற்றார். ஒரே தேர்தலில், முதல் தேர்தலில். இது தமிழக அரசியலில் ஒரு அளப்பரிய சாதனையாக பேசப்பட்டது. விருத்தாசலத்தில் போட்டியிட்டு அந்த இடத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது என்று சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் கூறிய போது அனைத்து வரம்புகளையும் தகர்த்துவிட்டு அவர் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு முன்னதாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்று சக்திகளாக பாமக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற்றன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு பிறகு தோன்றிய தேமுதிக உருவாகிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டி பிடித்தது. அவர் உடல்நலத்துடன் இருந்திருந்தால், சீரான உடல்நலத்துடன் இருந்திருந்தால் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நீடித்திருப்பார். அரசியல் களத்திலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பண்பு அவரிடத்தில் இல்லை. மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர், வெள்ளை உள்ளம் கொண்டவர். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பேரன்பை பொழிந்தார். நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இணைந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களத்தில் எங்களோடு கைகோர்த்தார். அந்த காலம் எமது அரசியல் வாழ்வில் மறக்க முடியாத காலம். அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஆறத் தழுவுகிற, அரவணைக்கிற நல்லன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நான் எனது இழப்பாக, பேரிழப்பாக நான் பார்க்கிறேன். அவரை இழந்து வாடுகிற தேமுதிக தோழர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும், திரையுலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நாளை நாங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தையும் அவருடைய மறைவை ஒட்டி தள்ளி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து
கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார். ஈழத் தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாகவே தன்னுடைய ஒரு மகனுக்கு விஜய் பிரபாகரன் என்று பெயர் சூட்டி இன்னொரு பையனுக்கு சண்முக பாண்டியன் என்று பெயர் சூட்டினார். அவர் நடித்த படங்கள் 150க்கு மேல். சாட்சி, உழவன் மகன், அம்மன் கோயில் கிழக்காலே வரிசையாக வைதேகி காத்திருந்தாள். உழவன் மகன், மாநகர காவல், ரமணா, கேப்டன் பிரபாகரன், ஊமை விழிகள் என்று எண்ணற்ற படங்களிலே அவர் நீடு இணையற்ற அவருடைய பேச்சிலே கனல் தெரிக்கும். அதிலே சிவாஜியை பார்க்கலாம். அவருடைய சண்டை காட்சிகளிலே மின்னல் வீசுவதை போல அவருடைய கால்களும் கைகளும் எதிரிகளை வீழ்த்தும். அந்த சண்டை காட்சியிலே டூப் போடாமல் சண்டை போடக்கூடிய ஒரு சில நட்சத்திரங்களில் ஒருவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர் அவர்கள். புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க, புரட்சி கலைஞர் புகழ் வாழ்க. இந்த மண்ணிற்கு மட்டும், விண்ணிற்கு மட்டும், கலை உலகம் இருக்கு மட்டும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய பெயரும் நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க. நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தோம். 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருப்பேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருப்பார். அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்ச நடிகனானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தானே அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் விஜய்னு சொல்ல மாட்டேன். அவருடைய மறைவு பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் நம்ம துணிச்சு நான் முன்னாடி நின்று, குறிப்பாக நடிகர் சங்க கடை நடத்துது. நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் ஃப்ரீமாக 100 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தார். அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்காட்டி தான் நான் கோஷிக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரீமாக 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபா இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடனிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி தொழிலாளர்கள், கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும் அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்திற்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து வரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென ஒரு தனி வழிவகுத்து மக்கள் மத்தியில் எல்லாருடைய உள்ளங்களில் கேப்டன் விஜயகாந்த் என்ற பெயரை பெற்ற அருமை தலைவர் இன்று மறைந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பேரிழப்பாகும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி பாதையை வகுத்து அந்த பாதை தமிழ் பாதையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். மக்களுக்கு உதவி செய்வதிலும் அன்பு, நட்பு, உறவு பாராட்டுவதிலும் அவருக்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு திகழ்ந்திருக்கிறது.
அவரை பற்றி நாடு சொல்வதெல்லாம் துணிச்சலில் எப்பொழுதுமே நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரன் பாரம்பரியம் என்று சொல்லவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி கொடைவள்ளலில் பாரி அவர்களை மீர்கோள் காட்டக்கூடிய அளவில் பாரி வள்ளலாக அவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசமும் உறவும் நட்பும் கொண்டிருந்த ஒரு தனி மனிதராக திகழ்ந்திருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலே பெரியார், கலைஞர் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். அதன் அடிப்படையில் கேப்டன் என்று தமிழ் மக்கள் அவரை பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய மகுபுரத்திற்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும் அவர் அன்பு பாராட்டிய முஸ்லீம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகுபுரத்திற்காக, மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம். இறைவனிடத்திலே ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம் என்று நினைத்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிக தைரியசாலி, தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர், கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். குறிப்பாக ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர். என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும், எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன். முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனது வாழ்நாளில் அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக ஒரு நல்ல மனிதர். அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் செய்தி கொடுத்து, அவர் எப்போ போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார். ஆக இன்று இந்த இழப்பு யாராலும் தாங்க முடியாத ஒன்று. அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குகின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி சுதீஷ் அவர்கள் எல்லாம் மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவாக இருப்பாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது. நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன். திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு. ஒரு தனிப்பட்ட சகோதரரை இழந்த மாதிரி நான் வினகிறேன். நான் கவர்னர் ஆன உடனே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒன்று. அவரது ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மதசார்பற்ற மதவெறி அரசாங்கத்தை, மதவெறி சக்திகளை வீழ்த்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட சூழ்நிலையில்
மக்கள் நல கூட்டணி இயற்கையாக செயல்பட முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டுவிட்டது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் நல கூட்டணியின் தன்னுடைய உறுதியான செயல்பாட்டை உறுதி செய்தவர். அப்படி பல்வேறு தளங்களில் பணியாற்றிய திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய பிள்ளைகள், அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள், தலைவர்கள் அத்துணை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்தவரும் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்துடைய மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். திரைப்படத்துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரை பதித்தாரோ அதே போல அரசியலிலும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்தார். எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தனுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன். கம்பீரமான நடிகர்கள் ஒரு சிலர் மட்டுமே உண்டு. இப்படி ஒரு கம்பீரம் அண்ணன் விஜயகாந்த் அவர்களைப் போல ஒரு கம்பீரமான ஒரு மனிதர், ஒரு நடிகர் தமிழினத்தில் உண்டுன்னா அதில் விரல் விட்டு 1-2 எண்ணுனா அதில் முதலாவது ஆளாகவும் விஜயகாந்த் அவர்கள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம் சருகாகி சரிந்திருக்கிற இந்த நிலைங்கிறது உலகம் முழுக்க வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழினமும் இன்னைக்கு ஒரு பெரு வலியை சுமந்து ஒரு ஆன்மா கொலை நடுங்க இன்னைக்கு இந்த இழப்பை ஒரு தவிப்போட நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வேற எந்த மொழியிலையும் நான் நடிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து வாழடான்னு வாழ்ந்த ஒரு மனிதர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அதாவது இங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆராகவே பார்த்த ஒரே நடிகர் யாருன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைச்சு அவர் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது தமிழ் சினிமாவில் வேற யாருக்கும் இல்லை. தவிரவும் நடிகர் சங்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கார், சிவாஜி கணேசன் ஐயா நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, வி கே ராமசாமி அவர்கள் இருந்திருக்கார், ராதாரவி அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் எல்லா காலத்திலையுமே கடனோடு இருந்த நடிகர் சங்கத்தை கடனையும் அடைச்சு பல கோடி ரூபா அந்த நடிகர் சங்கத்துக்கு வைப்பு நிதியாக வைத்துட்டு போன ஒரே நடிகர் நடிகர் சங்க தலைவர் தான் விஜயகாந்த் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என் மேல வச்ச பாசம்ங்கிறது, அன்புன்றது என்னால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. அதாவது நான் முதல் முறையாக ஒரு படம் பார்த்தேன்னா அது சிவப்பு மல்லி தான். எங்க அப்பா கம்யூனிஸ்டா இருந்ததுனால முதல் முறையா கூட்டிட்டு போய் ஒரு திரையில ஒரு மனிதனை பார்க்கிறேன், கம்பீரமான மனிதனா, அந்த கருத்த உருவம், சிவந்த கண்களோட, எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டையை எடுத்தால்னு அவர் பாடின அந்த முறை, அவர் பார்த்த நிலை, கண் வழியாக மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு வாழ்ந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவரை பார்த்து தான் நான் நடிக்கணும், திரையுலகத்தில் வரணும்னு 12வது முடிச்ச உடனே சென்னைக்கு வந்தது. ஆக சென்னைக்கு வந்ததுக்கான காரணமே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். என்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னன்னா, கனவே கலையாத நேரத்தில், நான் டைரக்ட் பண்ண நேரத்தில் அவரை பார்க்க போன போது அவர் சொன்ன வார்த்தை, கௌதம்னு தான் கூப்பிடுவாரு, கௌதம் யாருக்கிட்டையும் சம்பளம் பேசாத,
இவ்வளவு கொடுத்தாதான் நான் நடிப்பேன், டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லாத. இவ்வளவு கொடுத்தாதான் நான் இந்த வேலையை செய்வேன்னு சொல்லாத. என்ன சினிமாவில் இருந்து துரத்த நினைச்சாங்க, வாய்ப்பு தரல. நடிகைகள் யாரும் நடிக்கல, தயாரிப்பாளர்கள் என்னை ஒதுக்குனாங்க. நான் உழைப்பை மட்டுமே நம்பினேன். அந்த உழைப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. உன் வாழ்நாளெல்லாம் யாருக்கிட்டையும் சமரசமாகாத, சம்பளமும் பேசாத, உனக்குன்னு ஒரு உயர்வு இருக்குன்னு அவருடைய ரசிகனா மட்டுமில்ல, அவர் தம்பியா எனக்கு கொடுத்த அறிவுரைங்கிறது இன்ன வரைக்கும் இயக்கிட்டு இருக்கு. அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம் பெரிய வெற்றி அடையல, சிவாஜி கணேசன் அவர்கள் படம் 100வது நாள் வெற்றி அடையல, ரஜினி கமலுக்கு கூட அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமைகள், ஆனால் வெற்றி அடையல. அவர் எண்ணத்துக்காக மட்டுமே கேப்டன் பிரபாகரன் பட்டு தொட்டி எல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. ஆக ஒரு மிகச்சிறந்த மனிதன், வாழ்க்கையில நடிக்க தெரியாத, சினிமாவில் மட்டும் நடித்து மக்களுக்காக வாழ்ந்தவர் இன்னைக்கு மறுத்திருக்கிறார். அதனால அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் காலமுள்ள வரைக்கும் தமிழினத்தில் நிலைக்கும். ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சு தன்னுடைய பிறந்த நாள் தமிழீழம் அடைகிற வரைக்கும் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த தமிழினமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. அவரை போல நேர்மையாக நின்று மக்களை நேசித்து மக்களுக்காக வாழறது மட்டுமே விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும். என்னுடைய அஞ்சலியை, வணக்கத்தை, என்னுடைய நெகிழ்வை இந்த இறப்புல நான் அவருக்கு உலக தமிழகத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு திரை உலகமும் சரி, அரசியல் உலகமும் சரி, ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம். ரொம்ப யதார்த்தமானவர். அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அந்த ஷூட்டிங்ல தான் அவருடைய கருணை உள்ளத்தையும், அவருடைய மக்கள் மேல, தன் கூட நடிக்கிறவங்க மேல, தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரவன்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரோடய உட்கார்றது இல்லை, கேரவனில் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்லை அவங்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை. கடைசியாக நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவார், எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார். ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிட்றத பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை, டெக்னீஷியன் சாப்பிட்றத பற்றி தான் நிறைய கவலைப்படுவார். சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும்போது பிரேக்கு, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். பாக்யராஜ் சார் தான் டைரக்டர். அவங்க எல்லாரும் உட்காந்தப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க. எதுக்கு சாப்பாட்டு டயத்தில் வெளியில் போகிறாருன்னு பார்க்கும்போது அங்கே வெளியில் போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஏன்னா சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் தான். கேமரா யூனிட்டு, லைட் யூனிட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட், அவங்க தான் எப்போவுமே வேலை பார்க்குறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்காக உட்கார்ந்து டைம் கிடைக்க அவங்களுக்கு அது கிடைக்காது. ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அன்னமிட்ட கைன்னு சொல்லுவோம். அதை நான் விஜயகாந்த் கிட்ட பார்த்தேன். உண்மையில பெரிய இழப்பு. அவரோட குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அவரோட ரசிகர்கள், தொண்டர்களுக்கு மட்டும். தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர், அதுதான் முக்கியம். தொண்டர்களை மதிக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர். ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கு அந்த ஆண்டவன் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாகவும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளோம். அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மிகுந்த எதிர்பார்ப்போடு குமரி முதல் சென்னை வரையிலும் குறுகிய காலத்தில் அவர் அரசியல் கட்சியை துவக்கியிருந்தாலும் அவர் பெயர் எழுதப்படாத குக்கிராமங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி காட்டிய ஒரு புகழ்மிக்க தலைவராக, புகழ்மிகுந்த தலைவராக தமிழ்நாட்டில் விளங்கியவர். அவர் சமரசமற்று அவருடைய கொள்கை மக்களுக்கானது என்பதை எடுத்துரைத்ததே அவரது அரசியல் பின்னடைவுக்கு காரணமாக இருக்குமோ என்று தமிழக மக்கள் அஞ்சுகிற நிலையில் அவர் துணிவோடு அரசியல் பணியாற்றினார். அவர் இறப்பு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்துவிட்டது. தொடர்ந்து விவசாயிகள் சங்கம் அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடையும் தொடர்ந்து ஈடுபாட்டோடு நட்புணர்வை பேணுவோம் என்பதை இந்த நேரத்தில் அவர் இறப்பில் சபதமேற்று வீர வணக்கம் சொல்லி அவரது இழந்து வாடுகிற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லி கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறோம்.